பல்லடத்தில் அண்ணாமலைக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வப் பெருந்தகையை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இழிவுபடுத்தும் விதமாகவும் ஆதாரமற்ற பேச்சு பேசியதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பல்லடம் கொசவம்பாளையம் சாலையில் காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கோபிநாத் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகரத் தலைவர் ஈஸ்வரமூர்த்தி, தெற்கு வட்டார தலைவர் கணேஷ், மாநில செயலாளர் செல்வகுமார், வர்த்தகப் பிரிவு மாவட்ட தலைவர் மணிராஜ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழக தலைவர் பெருமதிப்பிற்குரிய செல்வப்பெருந்தகை இதை கண்டித்து இந்த திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறது. நாங்கள் அண்ணாமலையிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், உங்களுக்கு ஒரு தேர்தலிலே வெற்றி பெற யோக்கியதை இல்லை, அருகதை இல்லை, தகுதி இல்லை. நீங்கள் உங்களுக்கு இந்த தகுதி மட்டுமில்லை, உங்களுக்கு ஒரு தொகுதி கூட கிடையாது. நீங்கள் கரூரிலே இருந்து சொந்த ஊரிலே உங்களை 10 ஓடாது என்று சொல்லிக்கொண்டு கோவை பாராளுமன்றத்தில் உண்மையிலேயே எனக்கு வருத்தமாக இருந்தது. ஏனென்று சொன்னால், நீங்கள் ஒரு செத்தப்பாங்க, ஆல்ரெடி உங்கள் கதை முடிந்துவிட்டது. உங்களுக்கு எங்கள் தலைவர் ஒரு திருப்பி உயிர் கொடுத்த மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களை வீடியா வந்து பேசுற அளவுக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டினாலும் இது ஒரு தேவையில்லாத விஷயம். நீங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், தனி மனித தாக்குதலை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால், நீங்கள் கூறுகின்ற அமித்ஷா உங்கள் கட்சியினுடைய பார்த்துக்கணும். இதை ஏற்றுக்கிறீங்களா? இதை ஏற்றுக்கிறீங்களா? எங்களுடைய தலைவர் தன்னிலை வழக்கம் கொடுப்பார். என் மேல் புனையப்பட்ட வழக்கு பொய்யாக புனையப்பட்டது, காவல்துறையை இந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய என்ன அந்த ஏரியாவுக்கே நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பு போட்டு பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களை கண்டித்து திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். அரசியல் நாகரீகம் இல்லாமல், கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூறாமல் தமிழக காங்கிரஸ் தலைவரை தனி மனித தாக்குதலிலே ஈடுபட்ட அண்ணாமலையை கண்டித்து இன்று திருப்பூர் பல்லடம் பகுதியிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். இதே பகுதியிலே மண்ணைக்கவும் அளவிலே மிகப்பெரிய தோல்வியை நாட்டினுடைய பிரதம அமைச்சரை கூற்றி வந்து கூட இங்கே நடத்தி பார்த்தார்கள். கூட்டத்தை அவர்களால் வெல்ல முடியவில்லை. குறிப்பாக பல்லடம் பகுதியிலே நடத்திய கூட்டத்திற்கு மக்கள் கொடுத்த பதில், பல்லடம் பகுதியிலே இருந்து அதிகப்படியான வாக்குகளை இந்த 6 சட்டமன்றத்திலே இந்தியா கூட்டணி கொடுத்திருக்கிறார்கள். இந்த தோல்வியை, மாபெரும் தோல்வியை திசை திருப்ப, கள்ளக்குறிச்சி நிகழ்வுகளை எல்லாம் திசை திருப்ப இங்கே அண்ணாமலை போடுகின்ற நாடகம்தான் இவ்வாறான செயல்கள் என்று இந்த நேரத்திலே வன்மையாக கண்டிக்கிறோம். அதை அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை காங்கிரஸ் பேரியக்கம் சார்பிலே திருப்பூர் மாவட்டத்திலே நடத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ அண்ணாமலை இவர் மேலே வழக்குகள் நிறையா இருக்குது, அதுதான் என்கிட்ட எவிடன்ஸ்னு சொல்லி இதில் போட்டுருக்காரு, ட்விட்டர் பக்கத்தில் அப்டேட் பண்ணியிருக்காரு. அந்த லிஸ்ட் எங்கேங்க? அதாவது அவர் அந்த எங்கெங்க நம்ம மக்கள் எங்க அந்த அமித்ஷா லிஸ்ட்டு கொடுங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா அமித்ஷாவினுடைய பிரிவுகளோடு இருக்கிற லிஸ்ட்டு. அரசியல் இருப்பவங்களுக்கு கேஸுகள் வர்றது சகஜம். ஆனால் எங்கள் தலைவர் செல்வப் பெருந்தகையை பொறுத்தவரையிலும் அவருடைய வழக்குகளை தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்காரு. போலீஸே அந்த வழக்கு பர்டிகுலராக அவர் குறிப்பிட்ட அந்த குண்டாஸ் வழக்குன்னு சொல்கிறத வாபஸ் பெற்றிருக்கிறாங்க. இவர் சுப்ரீம் கோர்ட் வரலும் சென்று என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கி நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிறார். ஸோ இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்ருக்குறாங்க. எதுவும் மக்களுக்கு தெரியாமல்லாம் இல்லை. ஒரு சக தேசிய கட்சியினுடைய தலைவர்களை தனி மனித தாக்குதலை அண்ணாமலை நிறுத்த வேண்டும். அவர் குறிப்பாக
அவர் பிறந்த ஊரிலே கரூரிலே ஒரு ஊராட்சி எடுத்து தேர்வு செய்து கொண்டு தான் பிறந்த ஊராட்சியிலே அவர் பஞ்சாயத்து தலைவராக ஜெயிச்சு அரசியல் பாடம் படிச்சுட்டு வந்து இந்த செயல்பாடுகள்லாம் பண்ணணும். அவர் நின்றுட்டுருக்கிற தேர்தல் அனைத்துலேயும் தோல்வி கிடச்சிட்ருக்குது. இது மக்கள் அவருக்கு கொடுத்த பாடம். இதை திசை திருப்பதற்காக நான் வெளிநாடு போகிறேன், இங்கே இடைக்கால தலைவர் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சத்தமே இல்லைங்கிறது வேண்டான்னு சொல்லி தமிழகம் பூரா வந்து அண்ணாமலை எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு அவரே ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண ஒரு நாடகம்தான் எங்கள் தலைவரை அவர் தாக்கி பேசியது. செல்வ பிள்ளை அவரோட மனைவி பேரில் அதிகமாக சொத்து சேர்த்துருக்காரு, லண்டனில் நிறையா சொத்து வாங்கி போட்டிருக்காரு. இதுக்கு வந்துட்டு இடி அமலாக்கத்துறை வந்துட்டு நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர் ஃபைல் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. இதை அதாவது ஒரு மனிதன் தொழில் செய்து பணம் ஈட்டுவது சகஜம், ரைட்டுங்களா? அவர் இந்த சொத்துக்கள் எல்லாம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி சேர்த்துனாரு, வழக்கமாக ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்கிற இன்கம் டேக்ஸை கட்டுறாரா இல்லையா, இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஒரு இன்கம் டேக்ஸ் இல்லாமல் நம்ம யாரும் இருக்க முடியாது. இடிங்கிறது இன்றைக்கி என்னங்க, மோடியினுடைய ஏவல் துறை. நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி 14 சட்டமன்றத்தில் இடைத்தேர்தல், ரைட்டுங்களா? 13 இடத்துல இந்தியா கூட்டணி வெற்றி. ஆனால் அந்த வேட்பாளர்கள் உள்ளே போய் ஓட்டு போடுறதுக்கோ இல்லை முக்கியமான நிர்வாகிகளோடு போய் ஓட்டு போடுறதுக்கு கூட தடுத்தாங்க. உத்தரகாண்டில் டிஜிபி ஃபோன் எடுக்கல, இடி துறையை அனுப்பிச்சுட்டு வேட்பாளரை ரைடு பண்ணாங்க. அதையும் தாண்டி இந்திய தேசிய காங்கிரஸ் அங்கே 2 தொகுதியில் ஜெயிச்சிருக்குது, இமாச்சலில் ஜெயிச்சிருக்குது, அங்கே மம்தா ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இடி துறைங்கிறதும் சிபிஐ அவங்களுடைய ஏவல் துறை. முன்னாண்டெல்லாம் வந்து பாராளுமன்றத்தில் மோடின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இனியெல்லாம் வந்து அப்படின்னு சொன்னோம்னா நாங்களும் தலைவர்களை ஒருமையில் பேசுகிற மாதிரி நிலைமை வந்துடும். போடின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்தியா கூட்டணியுடைய பலம் வலுவாக இருக்கின்றது. இனி அவர்களுடைய பப்பெல்லாம் வேகாது. இடியெல்லாம் இனிமேல் எந்த மாநிலத்தில் போய் குறும் பண்ணாலும் அந்த மாநில போலீஸார்கள் வந்து அவங்கள சிறை பிடிப்பாங்கன்னு இந்த நேரத்தில் நான் தமிழக முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன்.